Hi friends, welcome to Kollywood News. பிடியா ஓனாய் 2022 ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ஹாரர் மூவி தான் வந்துட்டு பிடியா. இதோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக வந்துட்டு அருணாச்சல் பிரதேசில் இருக்க ஒரு கிராமத்தில் காட்டில் இருக்கிற சில மரங்கள்லாம் அழிச்சிட்டு அங்கே ரோடு போடுறதுக்காக வந்துட்டு ஹீரோ வராரு. அன்றைக்கி நைட்டே வந்துட்டு ஹீரோவை ஒரு நரி கடிச்சிருது பேக் சைடு. உடனே அங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறாங்க. பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லை. பக்கத்தில் வெட்டினரி டாக்டர் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க தான் ஹீரோயின் அன்னிகா. அவங்க இவங்களுக்கு ஒரு சிகிச்சை பண்ணுறாங்க, சரி பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த நரி கடிச்சதுனால ஹீரோ வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கா மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாரு. அவரால் வந்துட்டு காது கேட்குறது ரொம்ப துல்லியமாக இருக்குது, மூப்ப சக்தி அதிகமாக இருக்குது, எந்த விலங்குகள் பேசுகிறதும் வந்துட்டு அவரால் ஈஸியாக வந்துட்டு கேட்க முடியுது. இதில் குழப்பமாக இருந்த பாஸ்கருக்கு வந்துட்டு இந்த காட்டை அழித்து ரோடு போடுறதுக்காக இருக்கிற வேற ஒரு டீம் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்குமா, அவங்க 2 பேர் வந்துட்டு இறந்து போகிறாங்க. அதுக்கு காரணம் பாஸ்கர் தான் அப்படின்றது பாஸ்கருக்கே தெரியாது. அதை அவரே வந்துட்டு உணர்ந்துருவார். ஏன்னா நைட்டு ஆனால் அவர் வந்து நிறையா மாறி போகிறத வந்துட்டு அவர் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம தான் இவங்க எல்லாரையும் கொலை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே அவரே அடைச்சிக்கிட்டு செயின்லாம் கட்டிட்டு உள்ளே இருப்பார். அப்போ இன்னொரு ஓனாய் வந்து அவரை காப்பாற்றும். அதுதான் வந்துட்டு ஹீரோயின். அதை ரிவீல் பண்ணும்போது ஹீரோயின் வந்துட்டு ஆல்ரெடியே வந்துட்டு ஒரு ஓனாவில் தாக்கப்பட்டு இந்த வனப்பகுதியை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு அவங்க இங்கே வரவங்க எல்லாரையுமே வந்துட்டு எதிர்த்து நின்றுட்டுருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவும் வந்துட்டு இந்த மரங்களை அழிக்காமல் எப்படி எங்கள் ரோடு போடணும் அப்படின்றதுக்கான முயற்சிகளை பண்ணுறாரு. இது ஒரு ஃபேண்டசி மூவின்றதுனால வந்துட்டு கிளைமேக்ஸில் போகும்போது வந்து 2 ஓனாயும் மாட்டிக்குது. அது எப்படி வெளியில் போகுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இது ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த படம் பாருங்கள். ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.